கத்தரோட எமிர் இருக்கார்ல, அஹ்மத் அல் தானி அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டே இருக்கு. அதாவது ரெட் கார்ட்ஸ் நிறைய எடுத்து இஸ்ரேலுக்கு காமிச்சுட்டே இருக்காரு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டனங்கிறது ரெட் கார்ட்ஸ் இல்லையா? ஸோ அதிகமான ரெட் கார்ட் போட்டு நிறைய எடுத்து வீசிக்கிறாரு. அதுவும் வெகுண்டெழுந்தெல்லாம் பேசிக்கிறார். இஸ்ரேல் தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணணும். பாலஸ்தீன் மக்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண அவங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஜினோசைடு பண்ணாங்களே, இனப்படுகொலை பண்ணாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்க எல்லாத்துக்குமான அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணும். இவங்க இது செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கான தக்க தண்டனை வாங்கி தரணும். எஸ்கேப் ஆக கூடாது அப்படிங்கிறது கத்தார் தரப்பு வந்து பேசிக்கிறாங்க. மேபி இஸ்ரேல் அட்டாக் பண்ணனால கோவம் வந்துடுச்சா கத்தாருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் திரும்பவும் நான் உறுதிப்பட சொல்றேன். ஏன்னா பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. இதுல மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். திரும்பவும் உறுதிப்படுத்திக்கிறாரு, காசாங்கிறது பாலஸ்தீனோட இன்டகரல் பார்ட் தான். ஏன்னா மேற்கு கரையில திரும்பவும் வயலேஷன் தான். பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேற்கு கரையிலையும் அவங்க ஸ்டாப் பண்ணும், காசாலையும் அட்டாக் பண்ணது ஸ்டாப் பண்ணும் இஸ்ரேல். ஆனா மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 4 நபர்கள் பாலஸ்தீன் நபர்களை வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல். அதுவும் மேற்கு கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கான், அமெரி ரெஃப்யூஜி கேம்ப். ஸோ அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல எல் பெர்ஹலி பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ரெஃப்யூஜி கேம்ப்ல திடீர்னு உள்ள புந்துக்கிறாங்க, 4 பேர்த்த பிடிச்சிட்டு போயிருந்துக்கிறாங்க. இது தொடர்கதையா நடந்துட்டு இருக்கு. வன்மையான கண்டனங்கள் பலர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் தான் செய்யறதான் கரெக்ட் அப்படிங்கிறவங்க அவங்க தரப்புன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலக கம்யூனிட்டி, அதாவது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இப்போ கத்தர் தரப்புலையும் பேசிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இது போல விஷயங்களுக்கு பாலஸ்தீன் அப்படின்னு வந்ததுன்னா மட்டும் அதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்க தவறிடுறாங்க. இதே மற்றவங்களுக்கு இதே உக்ரைன்ல எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி உலக சமுதாயமே ஓடோடி வாங்க, நியாயம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கள கேட்கறாங்க இல்லையா? இதே பாலஸ்தீனை மட்டும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கத்தார் தரப்பு இருந்து அந்த எமிரி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள்லாம் வந்திருக்கு, பேசியிருக்காங்க. இதுக்கான விளைவு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல், காசா, வெஸ்ட் பேங்க், பாலஸ்தீன் இந்த பிரச்சனை முடியுதா இல்ல தொடர்கதையா இருக்க போதான்னு சொல்லிட்டு. ஆனா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கான சமிகைகள் வந்துகிட்டு. அதாவது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்கார் இல்லையா, ரஷ்யாவோட லாவ்ரோ அவர்கள், செர்கி லாவ்ரோ அவர்களை 23 அக்டோபர் மீட் பண்ண போறார். அது ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மீட்டா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பல சந்தேகங்கள் போய் கேட்டிருக்கிறாங்க. முதல்ல அமெரிக்கால போய் கேட்டிருக்கிறாங்க, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்தது இவங்க ரஷ்யாட்டே வந்து கேட்டுக்கிறாங்க. அது ரஷ்யாவோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் ஷெர்கி ரைபக் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. மைக்கு நீட்டி கேட்டதுனால அவரு, ஏங்க இன்னும் லொக்கேஷனே கன்ஃபார்ம் பண்ணலீங்க, லொக்கேஷன் கன்ஃபார்ம் பண்ணாதான் என்ன ஏதுன்னு தெரியும், என்னத்த பேச போறாங்க நீங்க ஆர்வமா இருக்கிற மாதிரி. இரு நாடுகளோட உறவு, அந்த உறவை எப்படி மேம்படுத்தலாம், அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தியும் பேசுவாங்களா இருக்கும். அப்புறம் சில எக்கனாமிக் அஜெண்டாலாம் இருக்கும், சாங்ஷன்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பத்தியும் பேசலாமா இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுங்கிறது இதுக்கப்புறம் தாங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சொல்லிக்கிறார். அதாவது இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப இயூல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அசட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நாங்க பிளாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது போல பெல்ஜியம் தரப்புல இருந்து வந்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவோட அசட் யூரோப்ல இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்களா, பணம் போச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ரஷ்யாவுக்கு. அடுத்தது ஹங்கேரி வந்து நீ என்ன சாங்ஷன் பண்ணுமா போட்டுக்க, நான் ஒன்றும் பிளாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இது எல்லாத்துக்கு மேல இப்ப புதுசா வரக்கூடிய தகவல் என்னன்னா, யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாட்டு தலைவர்களும் எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, காசு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படிங்கிற போல பல தலைவர்களும் கியூல நிக்கிறதா சொல்லப்பட்டவர். அதாவது இது ஒரு பிரிட்ஜ், ஹங்கேரிங்கிறது ஒரு பிரிட்ஜ், இயூக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த ஹங்கேரியில ஒண்ணு சேருவாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன்ல மேக்ரோனுக்குலாம் முன் சீட்ல கிடைக்குதா இல்ல பின் சீட்ல கிடைக்குதா இல்ல ஸ்டேடியமுக்கு வெளியே நின்று வழக்கம் போல ஸ்கிரீன்ல பாத்துக்கணுமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. லாபியிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு சீட் வாங்குறதுக்காக பலரும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கே சீட் இல்ல உட்கார்றதுக்கு, இதுல பக்கத்துல ஜெலன்ஸ்கி மடியில என்ன உட்கார வச்சுக்குவீங்களா அப்படிங்கிற பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காமெடி. ஒரு மீட்டிங் நடக்க இருக்கு, அந்த மீட்டிங்கான டிக்கெட் வியாபாரம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, என்னதான் பேசிக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறது போல பாக்குறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஹங்கேரி நடக்கக்கூடிய மீட்டிங், ஸோ அதோட மையப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
திறன்பட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பாப்போம், இந்த மீட்டிங்ல ஏதாவது நல்லா நடந்தா பரவாயில்ல, பிரச்சனையை முடிச்சு விடுங்கப்பா. இல்லைன்னா பிரச்சனை பெருசாதான் ஆயிரும். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா அப்புறம் அணு ஆயுத போரா மாறிடும். அப்படிங்கிற பலருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வேதனைகள், வருத்தங்கள், குமுறல்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஹங்கேரி பிரச்சனை முடியுமா இல்ல தொடங்குமா அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் மார்ஷல் லாவை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருன்னு. இல்ல, இப்போ வரைக்கும் இல்ல. நான் உக்ரைன் சோர்சஸ் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தாச்சு, எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். டீட்டெயில்ஸ் கேட்போம்ல, ரெகுலரா வரும்ல. ஆக்சுவலா என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வழக்கம் போல செஞ்சிருக்கிறார். வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பில் எல்லாம் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஓட்டெடுப்பு நடக்கணும். இப்ப வரைக்கும் பார்லிமெண்ட் கூப்பிட்டு ஓட்டெடுப்பு நடக்கலையே. இந்த பதிவை ரெக்கார்டு பண்ற வரைக்கும் நடக்கலீங்க. அதாவது இன்னைக்கு நடந்திருக்கணும். ஆனா போஸ்ட் பண்ணிக்கிறாரு 2 லா. பில்லு வந்து பாத்தீங்கன்னா மார்ஷல் லா, அடுத்தது மொபைலைசேஷன் லா. இது 2ஐயும் வந்து பாத்தீங்கன்னா பில்ல சப்மிட் பண்ணிக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடக்கும். ஓட்டெடுப்புல வந்து ப்ரொசீட் ஆச்சுன்னா தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்ய முடியும். இல்லைன்னா நடக்காது. இதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். பல நபர் ஸ்க்ரோதரா அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தம்பி இன்னொரு தடவை மார்ஷல்லாம் வராது, நான் ஓட்டு போட மாட்டேன் உனக்குன்னு ராடாலேயே நின்று சொன்னாங்க, மிரட்டினாங்க ஜெலன்ஸ்கி அவர்களை. இது போல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இங்கேயே அணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அதனாலதான் தான் பார்க்க ஸ்ட்ரென்த் வேணும், நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கனி இருக்கு, சாப்பிடலாம் அப்படிங்கிற காட்டணும் ராடால. ஸோ அப்ப அந்த ராடால வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்ல பிரசன்ட் பண்ணும்போது, சரி 90 நாள் கேட்கறிய, 90 நாள் போர் செய்ய போற ரஷ்யாக்கு ஏதாவது ரூபா அவங்ககிட்ட ஐடியா இருக்கா அப்படிங்கிற கேட்கும் போது அவர் ஏதாவது சொல்லணும். இல்லைன்னா அது வேஸ்ட், அது நடக்காது, பாஸ் ஆக போறது இல்லை. பட் ஆனா இன்னைக்கு அதாவது பார்லிமெண்ட்ல ஓட்டெடுப்பு நடக்குது அப்படின்னா இன்னொரு 90 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பிப்ரவரி மாசம், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு லாவும் கையெழுத்திடப்படல. செய்திகளும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். இஃப் சைன்டு இன்டு லா, பில்லு தான் பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. சைன் போட்டாதான் அது லாவா மாறும். அப்படி மாறுச்சுன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். நவம்பர் 5ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்ல அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதிபரே கிடையாது உக்ரைன்ல, எலெக்ஷன் வச்சுதான் ஆகும். ஸோ இது அதுல இருக்கக்கூடிய விஷயம். தெளிவுபடுத்தணும்னு நினைச்சா தெளிவுபடுத்தின கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட் கூப்பிட்ட மாதிரி தெரியல. அடுத்தது ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே, கனி இல்லையே. கனி இருந்தாலும் கொண்டு போய் இந்த கனி சாப்பிடலாம் அப்படின்னு காட்ட முடியும். எந்த கனியும் கிடைக்கல, டாமகாக்கும் கிடைக்கல, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனா உக்ரைனுக்கு போருக்கான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதாவது கம்பெனிகள், ஆயுத தொழிற்சாலைகள், இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதோட மிலிட்டரி டெக்கெல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல உக்ரைனோட ஒரு ராணுவ கம்பெனி ஜெனரல் சலஷ்லீலா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா, நாங்க புதுசா ஆன்டி ஷாஹிடு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டோம். இன்டர்செப்டார் ட்ரோன், அதாவது ஒரு ட்ரோனுக்கு இப்போ ஒரு இன்டர்செப்டார் ட்ரோன் உருவாக்குவாங்க போல தெரியுது. அதாவது இந்த ட்ரோன் பிரத்யேகமா ஷாஹிட் ட்ரோன்களை மட்டும் தேடி அடிக்கும். அதுக்காகவே திறன்பட இதை செஞ்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்க்கும் போயிடுச்சு. 306 கிலோமீட்டர் வேகத்துல ஷாஹிட் ட்ரோன்களை விட வேகமா போகக்கூடிய ட்ரோன் தான் இது, இன்டர்செப்டார் ட்ரோன். இந்த அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷாஹிட் ட்ரோன்களும் வேட்டையாடும். நம்ம ஏவரம் ஷாஹிட் ட்ரோன்கள் வந்துச்சுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஸ்கைஸ் அப்படிங்கிற உறுதிப்பட சொல்லிக்கிறாங்க இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாம பாஸ் ஆயிடுச்சாமா, டெஸ்டிங் எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுச்சாமா. ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போதான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிருவாங்களா இதுலயும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா NABU தரப்பு வந்து நீங்க ஆயுதம் தயாரிக்கிற மாதிரி தெரியல. உக்ரைனோட ஆன்டி கரப்ஷன் சமீபத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் வந்து திருப்பி இந்த அமைப்பு ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. அவங்க என்ன, நீங்க ஆயுதம் தயாரிக்கிற மாதிரி தெரியல, பூரா எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது திருப்பி இன்னொரு கம்பெனி வருதுன்னா அப்புறம் சந்தேகங்கள் வரும்ல அப்படிங்கிற இருக்கு. ஆனா உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ், DIU, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் உக்ரைன், ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கிரீமியால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரேடார் இருந்தது, வேல்டாய். ஸோ அந்த ரேடாரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அழிச்சிட்டோம் இந்த கிரீமியா பகுதிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. இதனால களத்துல ஏதாவது முன்னேற்றம் தவிர்க்கப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இருக்கிறது கிரீமியா. அது இந்த கெர்சன் பகுதி, அதுக்கப்புறம் ஜாப்ரஷியா பகுதி. அந்த கெர்சன் பகுதியில எதுவும் பெருசா சண்டை இருக்கிற மாதிரி தெரியல. சும்மா அந்த ஏரியால ட்ரோன்கள் அமிச்சு 1-2 அமிச்சுட்டு இது போல மீடியாக்கள் பேசுறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க தவிர கரண்ட் ஃப்ரண்ட் லைன் ஏதாவது இருக்கா, ரூப் இருக்கானா எதுவும் இல்லை. ஸோ பகுதிகளை இழக்கிறது ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த மேப் வீடியோல பார்த்தா திரும்பி எந்தெந்த பகுதிகள் இழந்திருக்காங்க ரஷ்யா,
வீடியோ பதிவுகளை விட ஆரம்பிச்சுக்கிறாங்க, அது திருப்பி பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல வேகம் ரஷ்யா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னேற்றம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம எஃபிவி ட்ரோன்கள்ல இருக்கு இல்லையா, அந்த எஃபிவி ட்ரோன்களை இந்த வெசல் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதை மிதந்துட்டு போகுது இல்லையா தண்ணியில, ஸோ அந்த ட்ரோன்கள்ல இருந்து எஃபிவி ட்ரோன்கள் லான்ச் பண்றோம் சர்ப்ரைஸான அட்டாக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெர்குடா அன்மேன்டு போட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துறோம். ஸோ அதுல எஃபிவி ட்ரோன்கள் இருக்கு. அந்த போட்டு சைலண்டா போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆள் நடமாட்டம் தெரியும் போது எஃபிவி ட்ரோன்கள் லான்ச் பண்ணோம்னா அந்த இடத்துல போய் அடிச்சிடலாம். ஸோ உளவு வேலை பார்க்கறதுக்கு இது போல விஷயங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெர்சன் ஜாப்ரோசியா பகுதியில ரஷ்யா பகுதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆள் அனுப்பிச்சு மிக பெரும் சேதத்தை சந்திச்சாங்க. அந்த பகுதிகளை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது பார்த்தாங்க. நம்ம சேனல்ல அந்த டைம்ல கவர் பண்ணிருப்போம். இப்போ அந்த இடத்துல ஆளுங்களை வைக்க முடியல, ஏன்னா ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. இது நம்ம உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க, டீப் ஸ்டேட் சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஆண்டோனோவிஸ்கி பிரிட்ஜ்ல கிராஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இப்ப முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பகுதிகள் அந்த தீவுகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போதைக்கு ஆளுங்கெல்லாம் கொண்டு போக முடியாது, இழந்துட்டாங்க. டெக்னிக்கலா அங்க ஆளுங்க இல்லை. இப்போதைக்கு ட்ரோன்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த பகுதிகள்லாம் கம்ப்ளீட் ரஷ்யன் கண்ட்ரோல்குள்ள வந்து ரஷ்யா வந்து அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. கெர்சன் ஜாப்ரோசியால இருந்து எல்லா பக்கத்துலயும் மோசமா இருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அது மட்டும் இல்லாம உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் தரப்பு இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லாம் உக்ரைன் சொல்றதுதான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா இருக்கிறாங்கல்ல வேகப்படுத்திக்கிறாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது ஏரியல் பாம்பு இருக்கு இல்லையா, அது இப்ப மாட்டிக்கிறாங்களா யூனிஃபைடு கைடன்ஸ் கிட், யூஎம்பிகே கிட்னு உக்ரைன் ரஷ்யா தரப்பு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபைடு கைடன்ஸ் கிட் யூஜிகே அப்படிங்கிறதோட இவங்க அதுக்கு பேர் வச்சிடறாங்க. ஸோ ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அதை ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ 130 கிலோமீட்டர் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க இல்லையா, 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நாங்க வந்து பார்த்தோம், ஒளிஞ்சு நின்று அப்படியே வேடிக்கை பார்த்தோம். 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதாமா. அது மட்டும் இல்ல, FAB 250, 500, 1500, 3000, FAB 3000. ஸோ எல்லா வகையான FAB குண்டுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டம் பாம்ஸ் ஒரு இடத்துல போட்டா லொத்துன்னு விழுகும். அதுக்கு கைடன்ஸ் கிட்டு கொடுத்து ப்ராப்பரா போய் ஒரு இடத்துல துல்லியமா விழுக வைக்கிறாங்க. ஸோ அதுதான் சீப்பான குண்டுகளை அதிகமா பயன்படுத்தி ரஷ்யாவோட அட்வான்டேஜ். இப்போ அந்த FAB குண்டுகள் 3000 கூட இது வேலை செய்யுது. ரேஞ்ச் 200 கிலோமீட்டர் போகுது. நாங்க ஒளிஞ்சுன்னு அப்படியே வேடிக்கை பார்த்தோங்க அப்படிங்கிற உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதாமா, சப்ஸ்டான்ஷியலி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாமா. அதையும் இந்த புது கைடன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதையும் வந்து ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபர்ல டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதை சோதனை பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கு. இதுல நான் சிலதான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அது. அந்த நியூஸை நான் அட்டாச் பண்றேன், நீங்க அதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் அக்டோபர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்களாமா. அதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், எல்லாம் வேலை செய்யல, காம்பேட்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த 130 கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த கருக்கிய பயில கொண்டு வந்து போட்டு விட்டு போனாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ ஆக்சுவலா அதோட ரேஞ்ச் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 193 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு ஸ்கிரிபிட்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட ஸ்கிரிபிட்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட பாம்பு இதுக்கப்புறம் 193 கிலோமீட்டருக்கு மேல ரீச் ஆகும். ரீசெண்டான ட்ரையல்ஸ்ல செக் பண்ணிட்டாங்க. அதை சோதனை பண்ணி மட்டும் பார்த்தது இல்லாம இப்ப அதை சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு வேற கொண்டு போயிட்டாங்க. அதாவது மாசா ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்க. இப்போ இதுக்கப்புறம் ஜெரானியன் ட்ரோன்ஸ் எல்லாம் நீடு இல்லை. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட FAB குண்டுகளே வரும். இதுக்கு இன்டர்செப்டார் ட்ரோன் ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா கோம் 1 கோம் 2 ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா பேர்கள்லாம் கொடுத்து பல வகையான குண்டுகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா தயாரா இருந்துக்குங்க அப்படிங்கிறத போல ஆல்ரெடி பீதியில இருக்கிறாங்க உக்ரைனோட வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல. எப்ப பாரு கொண்டு வந்து லொத்துன்னு போட்டு போறாங்க அப்படிங்கிறத போல. இப்ப புதுசா வேற மாஸ் ப்ரொடக்ஷன், அது இன்க்ரீஸ்டு ரேஞ்ச் அப்படின்னா மேப் லோடா இருக்கும். அந்த பிளாக் கலர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது போல. இதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப யூரோப்பியன் நாடுகள் எஸ்கலேட் பண்றாங்களே, அதுல எஸ்கலேட் பண்ணாங்கன்னா முதல்ல வருது போலாண்டா தான் இருப்பாங்க. அதாவது பெலரூஸோட இந்த பிரஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நின்று சேஃபான பொசிஷன்ல இருந்து லான்ச் பண்றாங்க ரஷ்யா அப்படின்னாலும் வார்சா வரைக்கும் விழுவும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் அந்த இடத்துல பிளாக் கலர் ரவுண்டா இருக்கு இல்லையா, ஸோ ரஷ்யாவோட சேஃபான இடத்துல இருந்து இப்போ அட்டாக் பண்ணா எந்தெந்த பகுதிகள்லாம் இந்த குண்டுகள் வந்து விழுகலாம் அப்படிங்கிறது போன ஒரு ஆர்க், அந்த ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா
எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பீஸ் சமிட் நடக்க போகுது. அந்த பீஸ் சமிட்டோட முடிவுகள் எப்படி இருக்க போகுது? அமைதியா பேசி முடிச்சிருவாங்களா, இல்ல மிக பெருமளவுல பிரச்சனைகள் வெடிக்குமா? என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.